வேலை செய்யற இடத்திலே எவ்வளவு தெனாவட்ல வந்து படுக்கிறான் பத்தியா அவன். டேய், உன்னை அந்த ஏரியில இருந்து காப்பாத்துறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. மகனை நீ காதலுக்கு ஓவர மரியாதை தர, இதே ரேஞ்சில போச்சுன்னு வை, அப்புறம் உனக்கு இறுதி மரியாதை தான். சரி, அந்த பொண்ணை பார்த்தா அவ யாரு, என்ன பேரு, என்ன அட்ரஸ் கண்டுபிடிக்கிற விட்டு பார்த்த உடனே சாங். கண்ணா, கனவுல பார்த்த பொண்ணு நிஜத்துல பார்த்த, இப்ப நிஜத்துல பார்த்த பொண்ணு கனவா நினைச்சு மறந்துரு. பொள்ளாச்சியில் ரிஜிஸ்டரா இருக்கிற உங்க அப்பா ருத்ரமூர்த்தி ஊர்ல இருக்கிறவங்க காதலுக்கெல்லாம் கருப்பு கொடி கட்டுறாரு. இப்போ உங்க காதலுக்கு மட்டும் பச்சை கொடியை காட்டுவாரு நினைக்கிற. அதனால தாண்டா கண்ணா சொல்றேன், எனக்காக அவ்வளவு மறந்துடுற. உன் பேர் என்ன? உன் பேர் என்னம்மா? மல்லிகா ராஜகோபால். அவர் பேரு சிவா. ராஜகோபால் யாரு? உங்க அப்பாவா? எங்க அவரு வரல? இல்ல, அப்பாவுக்கு தெரியாம தான் இங்க வந்திருக்கோம். ஓடி போற இந்த 2 பேருக்காக உதவுறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? சார், பணம்லாம் அதுக்கு சார், எங்க காதல் தெய்வீகமானது, அதை சேர்த்து வைக்கிறதுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. சார், இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? கையெழுத்த போட்டு கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியதானே? 10:30 மணிக்கு மேல கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகுது. கெட்ட நேரம் 10:30 மணிக்கு மேல இல்ல. அந்த பொண்ணு எப்போ வீட்டு விட்டு ஓடி வந்துடுச்சோ அப்பவே ஆரம்பிச்சிடு. பாருமா, நான் உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். பொண்ணுகிட்ட இவரு என்னடா தனியா போய் பேச போறாரு? என்ன வேணா பேச போட்டுடா. 2 வருஷமா லவ் பண்ணிருக்கேன். குடும்பத்தை தூக்கி போட்டு வந்திருக்கா, இவரு என்ன பெருசா கீச்சிட போறாரு. பொண்ணை தனியா கூட்டு போயிருக்காரு, பிரச்சனை ஆரம்பமாயிடும். வழக்கம் போல போலீஸை கூப்பிட வேண்டியது. என்ன தைரியத்துல வீட்டை விட்டு வெளில வந்த? கட்டின புடவையோட வா, காப்பாத்துறேன்னு சொன்னாரு. அப்ப அந்த நகைலாம் அவர் வாங்கி போட்டதா? இல்ல, கல்யாணத்துக்காக எங்க அப்பா சேர்த்து வச்ச 10 சவரன். அப்பா வேணாம், ஆனா அவர் சேர்த்து வச்ச நகையெல்லாம் வேணும். சரி, அதை விடு. மிஸ்டர் சிவா என்ன வேலை செய்யறாரு? வேலை தேடிட்டு இருக்காரு. என்னமா இது? சொந்தக்கால நிக்கிற யோகியத்தை கூட இல்லாத நம்பி சொந்தக்காரங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டியே. ஒரு புனிதமான வேலையை செய்ய போறோன்ற சந்தோஷத்துல தான் இங்க வந்து சேர்ந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நடக்கிற முக்காவாசி கல்யாணம் திருட்டு கல்யாணம்னு. எதுவுமே நினைச்சு நிக்கிறது இல்ல. நிறைய பெண்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கு. சில பெண்கள் பிச்சை எடுக்கிறது கூட நான் என் கண்ணால பாத்திருக்கேன். அப்பவே நான் முடிவு பண்ணேன், இந்த பாவத்துக்கு நாம துணை போக கூடாதுன்னு. எப்போது 1-2 கல்யாணம் பெத்தவங்க சம்மதத்தோட நடக்கும், அது நிலைக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். பாருமா, பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நடக்கிற கல்யாணம் தான் சொர்க்கம், மத்ததெல்லாம் நரகம். இதை நான் ஒரு ஆபீசரா சொல்ல, ஒரு அப்பா மாதிரி சொல்ல. இப்ப நான் என்ன பண்றது? இப்படியே பின்பக்கமா போயிடு. அவங்கள நான் பாத்துக்கிறேன். நேரா அம்மா அப்பா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லு. அவங்க சம்மதிச்சா இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். அப்படி இல்ல, அவங்க சொல்ற மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழ. போயிட்டு வாமா. கோபால் சார், உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டு வா. கடைசி நேரத்துல எல்லாத்தையும் புரிய வச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார்.